மாலை வணக்கத்தையும் உங்களுக்கு தெரிந்து வைக்கலாம். சண்டே ஆகிட்டு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நாள் கேப்பிட்டு தேவனுக்கு ஒரு நல்ல ஒரு நாள் இன்னைக்கு கொடுத்து பண்ணிக்கிறார். ஒரு வார்த்தையை நம்ம கேட்கும்படி தேவன் செஞ்சுட்டுருக்கார். இப்படி நம்ம சகோதர சகோதரரை கூடி அவருடைய வார்த்தை கேட்குறதுலையும் அவருடைய வார்த்தை தியானிக்கிறதுலையும் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லையா? அதாவது தாவீது கூட சொல்லுகிறார், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்யும்போது அது எத்தனை நன்மையும் இன்பமோ ஆயிருக்குன்னு சொல்லிக்கிறாங்களா. இதுதான் நம்மளுடைய சந்தோஷம். இந்த உலகத்தில் நம்மளுக்கு எதுவுமே சந்தோஷம் கொடுக்குறது எதுவுமே கிடையாது. இந்த சந்தோஷம் எப்போதும் நிறைவாக இருக்குன்னாக்கா நம்ம என்ன செய்யணும் இல்லைங்களா? ஓகே, இன்றைக்கு பாடம் வந்துட்டு நாம் தேவனை பின்பற்றுகிறோமா இல்லை மனுஷருடைய பாரம்பரியத்தை பின்பற்றுகிறோமா? அதுதான் இன்னைக்கு வந்து பாடம். யா ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாக்கா, இந்த இஸ்ரேல் ஜனங்களை வந்து பார்க்கலாம். நம்ம அவங்கள ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு என்ன பண்ணுது, நம்மளுக்கு ஒரு பாடமாக வச்சுருக்கிறது. அவங்க ஃபஸ்ட்டு தேவன் எதுக்காக தெரிஞ்சு கொண்டார்? தன்னுடைய சொந்த ஜனமாக இருக்கும்படிதான் தெரியும். இதை வந்து நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்திலுள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டாரு? அவருக்கு சொந்தமாக இருக்கும்படியாக அவர் தெரிந்து கொண்டார். ஏன்னா அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்கனாக்கா, எகிப்தில் என்ன பண்ணாங்க, ரொம்ப அடிமையாக இருந்தாங்க. அவங்க வேதனையோடு கஷ்டத்தில் இருந்தாங்க. அவங்கள தேவன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, தன்னுடைய சொந்தமாக ஜனமான வச்சுக்கன்னு சொல்லிட்டு அவர் நல்லா அவங்கள அங்கே எகிப்திலேருந்து என்ன பண்ணுறாரு, தேவன் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து மோசே மூலியமாக விடுதலையாக்கி கொண்டு வர்றாரு. அவர் அந்த வர வழியில் தேவன் யார் என்றதை அவங்க உணரும்படியாக என்ன பண்ணுறாரு, நிறைய காரியங்களை செய்கிறார். அவங்க எகிப்து இருக்கும்போதே போகிறவங்ககிட்ட அங்கே நிறைய அந்த 7 விதமான அந்த இதில் வந்தது, அந்த விஷயங்களெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. அதே மாதிரி அங்கேருந்து விடுதலை வர்றாங்க. அந்த செங்கல் திறக்கப்படுது. எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆட்சி, தேவனுடைய மகிமையெல்லாம் அவங்க பார்க்குறாங்க, நல்லா பார்த்துட்டு வர்றாங்க. தேவனை நல்லா அவங்க எப்படி நடத்தினாருன்றது. இந்த தேவன் என்ன பண்ண அவங்க எல்லாம் கூட்டிகிட்டு வந்தார். அவங்களுக்கு என்ன பண்ணுறாருனாக்கா, நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறாரு மோசே மூலியமாக. அதை என்ன பண்ணுறாரு, நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது நீங்கள் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நியாயப்பிரமாணத்துக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா, நம்ம வாசிகளை ஓசியா 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஓசியா 8:12. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா, அந்நிய காரியமாக எண்ணினார். அந்த 10 கட்டளை தேவன் உங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம், நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும் என்பது எல்லாமே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே என்ன பண்ணாரு, அவங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கணும், அவங்க நல்லா இருக்கிறதுக்காக எல்லாமே ஒரு நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்தாரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை அந்நிய காரியமாக என்ன பண்ணாரு எண்ணிட்டாங்க. இன்றைக்கு நம்மள கூட அப்படி தான் என்ன பண்ணியிருக்கோம். தேவன் நமக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறார், கேட்டிருக்கிறோம். நாம கூட இன்னைக்கு அப்படி தான் அந்நிய காரியமாகத்தான் எண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறோம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. அதுதான் அவர் சொல்றார், என் ஜனம், எனக்காக நான் தெரிந்து கொண்ட ஜனம், என் ஜனமே என்னுடைய கட்டளை என்ன பண்ணுறாங்க, அந்நிய காரியமாக நினைக்கிறாங்க சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவர் அங்கே சொல்கிறத பார்க்குறோம். அப்போ 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தோடு நம்ம வாசலாம். அவங்க செவி கொடுக்காம போயிட்டாங்க. அவருடைய கட்டளைகளையும் அவர் தங்கள் பிதாக்களோடு பண்ணின அவருடைய உடன்படிக்கையும் அவர் தங்களுக்கு திட சாட்சியாய் காண்பித்த அவருடைய சாட்சிகளையும் வெறுத்துவிட்டு வீணான விக்கிரகங்களை பின்பற்றி வீணராகி அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்களைப் போல செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விலக்கி இருந்த ஜாதிகளுக்கு பின்சென்று தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் விட்டுவிட்டு 2 கன்றுக்குட்டிகள் ஆக்கிய வார்ப்பித்த விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிரக தோப்புக்களை நாட்டி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை சேவித்தார்கள். அவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, அவங்க கீழ்ப்படியாமல் பாகால், அதாவது விக்கிர ஆராதனை,
தேவன் என்ன இப்போ கட்டிலே சொன்னீங்க என்ன பண்ணுங்க, என்னை தவிர உங்களுக்கு வேற கடவுள் உண்டாக சொல்லியிருக்கிறார் கட்டில. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு விரோதமாக கீழ்ப்படியாமல் பாகால், அதாவது விக்கிரங்கள், அந்நிய தேவர்களை வணங்கப்பட அங்கே இருக்கிற ஜனங்களோட கூட சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அந்த காரியத்துக்கு அவங்க போய் அடிமையாயிட்டாங்க. அப்போ இன்றைக்கு அப்படித்தான் என்ன பண்ணிட்டு நம்ம சத்தியத்தை நல்லா அறிஞ்சிருக்கிறோம், நல்லா ருசிச்சிருக்கிறோம். நாம் கூட இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறோம், தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணுறோம், அதில் தான் தொடர்ந்து நம்ம இன்வால்வ் ஆகிட்டு இருக்கிறோம். அது வேணான்றாரு, நம்ம வேணும்னு போகிறோம் இல்லை. அப்புறம் தேவனை நம்ம யாரை நம்ம பின்பற்றுகிறோம், மனுஷரை தான் பின்பற்றுகிறோம். தேவனை பின்பற்றுகிறோம், நம்ம அவருடைய வார்த்தையை பின்பற்றுறோமா? உலக காரியத்துக்கு தான், உலகத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம். உலகத்தினுடைய எல்லா அந்த உலக பிறகு நயம் நம்ம அங்கிருந்து தான் வந்தோம் இல்லைங்களா, அது நம்ம பூப்பானவங்களுக்கு பார்க்கணும், நல்லா தெரிஞ்சிடும். அப்போ அவங்கள தேவனை அப்படியே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்நிய தேவனை சொல்கிறாங்க. அப்போ தேவன் அவங்களை பார்த்து என்ன சொல்கிறாருனாக்கா, ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். என் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். என்ன சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, பிள்ளைகளையும் மறந்து விடுவேன். நீ என் வேதத்தை மறந்துட்ட, நான் கொடுத்த சத்தியத்தை கொடுத்த, ஆனால் நீ கேட்காம போன, கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, உன் பிள்ளைகளையே நான் மறந்துடுவேன். இப்போ பிள்ளைகளை மறந்துட்டா என்ன பண்ண முடியும், நம்ம வம்சத்தையே மறந்துடுன்றாரு. இப்போ நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா, அப்படிதான் நடந்தது. இன்னும் சார் நீதிமொழி 1ஆம் அதிகாரம் 29 32 வரைக்கும் ஒன்று அவசியம். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளால் திருப்தி அடைவார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். அறிவு கொடுத்திருக்கிறார், இப்படித்தான் இருக்குன்னு அறிவு, நீங்க வேதத்தை வாசிச்சு அறிவை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் உடனே அது அறிவை வெறுத்துட்டாங்க, கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் அவங்களை எப்படியெல்லாம் நடத்தி வந்தாரு, அவங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாங்க, இதெல்லாம் பார்த்தாங்க, தேவனுடைய மகிமையை பார்த்தாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு பயப்படுதலே நமக்கு தெரிந்து கொள்ளவில்லை. தேவனுக்குன்ற பயமே இல்லை அவங்களுக்கு. அப்போ எந்த அளவுக்கு அந்த ஜனங்க இருந்திருக்கிறாங்க, அவருடைய ஆலோசனை என்ன பண்ணுங்க விரும்பல, ஆலோசனை கொடுக்குறாரு விரும்பல. இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு என்ன பண்ற உலகமும், தேவன் என்ன பண்றது, தேவனுக்கு இருக்கிற பயமே கிடையாது, தேவனை பற்றின பயம் இல்லை. ஆனா தேவனை பற்றின பயம் இருந்தா நாம சில காரியங்கள் என்ன பண்ணுவோம், விட்டு விடுவோம், செய்ய மாட்டோம் இல்லைங்களா. அதை தான் இங்க அவங்க சொல்றத பார்க்கிறோம். அப்போ தேவனுக்கு செவி கொடுப்பது நலமா இருக்கும். அப்போ தேவனுக்கு தான் நம்ம செவி கொடுக்கணும். சங்கீதம் 81ஆம் அதிகாரம் 10-13. இந்த அதிகாரம் முழுக்க இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி நடத்தினார் என்ற ஒரு விஷயம் தான் அங்கே சொல்லிட்டு வருவார். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அப்படின்னா சொல்கிறேன் பாரு, நான் இப்படியெல்லாம் நடத்தின்னு வந்தேன், அப்போ கூட அவங்க திருங்கலையே பார்க்கலையே. அப்போ கூட தேவனை அவங்க ஒரு பரிதாபப்படுறாரு, என் ஜனம் நம்முடைய வழிகளை விட்டு வந்தால் நலமாக இருக்குமே. சொல்கிறாரு தேவன், எப்படி சொல்கிறாரு பாருங்க, என் ஜனங்கள் வந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே. ஏன்னா அவங்க என்ன அறிவில்லாமல் என்ன பண்ணுறாங்க, கெட்டு போகிறாங்களே. இந்த அவருக்குள்ளே ஒரு மனசு கடை. ஆனால் இந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க, விலகி போகிறவங்களா இருக்கிறாங்க.
இன்றைக்கு அப்படி தான். இதே தான் இயேசுனுடைய காலத்தில் கூட பரிசேயர் சதுசேயர் கூட என்ன பண்ணுறாங்க, உள்ளே போகிறாங்க. பாரம்பரியத்தை தான் பற்றி சொல்கிறாங்க. நம்ம இது மத்தேயு 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். கற்பனையை கொடுத்தாரு, இதை செய் இதை செய்யாத என்று கற்பனையெல்லாம் கொடுத்தாரு. அப்போ நம்மளுடைய பாரம்பரியத்தினால் என்ன பண்ணுறோம், அவருடைய கற்பனையை அவமாக்குகிறோம், ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டு இருக்கிறோம். இது இல்லையா உண்மையா இருக்கு தனக்குத்தானே. அவர் சொன்னபடி ஒரு கட்டளைப்படி நம்ம நடக்கிறோமா? அவங்களே நடக்கலை, நாம் எங்கே நடக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம ஒன்றும் பார்க்கலையே, தேவனை நம்ம பார்த்ததில்ல, அவருடைய அற்புத தேவன் பார்த்ததில்லை, அவர் செஞ்ச விஷயங்களை யாரும் நம்ம காணல. அவங்க பார்த்தாங்க, பார்த்தவங்களே அப்படிட்டாங்க, நம்ம ஒன்றும் செய்யலை. அப்போ நாங்கள் எப்படி நாங்கள் கட்டளை கேட்போம், நம்ம எப்படி பண்ணுவோம்? அப்போ தேவனுடைய கட்டளை என்ன பண்ணுறாங்க, அவமாக்குறாங்க. அது கொடுத்தது என்ன பண்ணுறாங்க, ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அது ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு மனசு இல்லை. அப்போ நாம் மனுஷருடைய பாரம்பரியத்தையா அல்லது தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறோமா? ஒரு கேள்வி இதுதான். எதை பார்க்கிறோம்? தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறோமா, அவருடைய கற்பனையை பின்பற்றுகிறோமா? இல்லை பாரம்பரியத்தை, எனக்கு பாரம்பரியம் தான் முக்கியம், ரொம்ப எனக்கு தேவனுடைய கட்டளை எனக்கு முக்கியம் கிடையாது. ஏன் பாரம்பரியத்தை நம்ம போய் கலந்துக்கலன்னா என்ன பண்ணுவோம், நம்மளை ஒரு மாதிரி நினைப்பாங்க இல்லையா? ஐயோ கூப்பிட்டாங்க போகல, எப்படி இல்லையா? சகோதரர் கூப்பிட்டார், நம்ம போகல, சகோதரர் என்ன நினைப்பாரு, நம்ம போயிட்டு தான் வந்துடுவோமே. அப்போ குருடனுக்கு வழிகாட்டுற மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து பள்ளத்தில் வர மாதிரி தான் கதையாயிடுச்சு. எல்லாமே சத்தியம் கேட்டுருக்குறோம், பேசுகிறோம், வரோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் சகோதரர் என்ன மாதிரியான காரியங்கள் செய்கிறாரு, இல்லை நம்ம உலகத்தை நம்ம கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி சொந்த பந்தம் அக்கம் பக்கம் எல்லாம் என்ன காரியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அதில் நாம் போய் எப்படி இன்வால்வ் ஆகுறது? அப்புறம் என்ன, நம்ம தேவன் நம்ம கொடுத்த கட்டளை என்ன, நம்ம செய்கிற வேலைகள் என்ன இல்லையா? அப்போ நம்ம மற்றவங்களை பிரியப்படுத்துகிற மாதிரி இருக்கிறோம். அப்போ அவங்கள மனசு கஷ்டப்படுவாங்கன்றது நம்ம போய் சேர்ந்துக்கிறோம். ஆனால் தேவன் மனசு கஷ்டமாட்டாங்க. அதுதான் நீங்கள், அவங்க என்னுடைய வேதத்தை மறந்தாங்க, நான் அவங்களுடைய பிள்ளைகளை மறந்தேன் இல்லையா? அப்போ நாம் மற்றவர்களே சகோதரர்களே மற்ற சொந்த பந்தங்களே கூட பிறந்தவங்களை நாம் பிரியப்படுத்தோம், அவங்கள சமாதப்படுத்தோம், அவங்களோட நம்ம கொஞ்சம் ஐக்கியமாக இருக்குன்னு அதில் போய்ட்டு தான் இன்வால்வ் ஆகி தான் ஆகணும். ஆனால் போகாமல் இருந்தாக்கா அவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க, எதிராளி ஆகிடுவாங்க இல்லையா? அப்போ தேவனை எதிராளி ஆகிறது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. மனுஷர்களை பிரியப்படுத்திக்கணும், மனுஷர்களுடைய காரியத்தில் நம்ம இன்வால்வ் ஆகினாக்கா அது நமக்கு இன்னும் நல்லா இருக்கா? அதில் தேவனுக்கு விரோதமான காரியமாக தான் நம்ம ஈடுபடக்கூடாது. ஆமாம், அதில் நீங்கள் போகலாம். அது தேவனுக்கு பிடிச்சமா இருக்கா, தேவனுக்கு அது பிரியமாக இருக்கா, அது தேவன் அதில் நம்ம சந்தோஷப்படுவாரா, அந்த காரியத்தை நம்ம போகலாம் இல்லையா? ஸோ அப்படி நாம் மற்றவங்கள சந்தோஷத்துக்காக, மற்றவங்க நம்மக்கிட்ட எதிரியால் ஆகாமல், நம்ம பகையை ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம போயிட்டு நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம போய் கலந்துக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு பகையால் ஆகிட்டா, தேவன் நமக்கு பகையால், ஆனால் நம்ம தான் தேவனுக்கு பகையால் ஆகிடும் இல்லையா? ஏன்னா மனுஷன் கொஞ்ச காலம் தாங்க, இன்னைக்கு இருப்ப நாளைக்கு போய்டும், அவ்வளோதான். அவங்க பகைச்சிக்கினாலும் அவங்க கோவப்பட்டுக்கலாம், அதை பற்றிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் தேவன் நம்மக்கிட்ட நம்ம எங்கே போவோம், தேவனை பிரிஞ்சு எங்கே போவோம் இல்லையா? தேவன் நம்ம கூட இல்லைன்னா நம்ம எங்கே போய் செய்வோம்? இந்த உலகத்தை எங்கேயுமே நம்மளால் வாழ முடியாது, தேவன் இல்லைன்னா வாழவே முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், தேவனுடைய கட்டளைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு தான் நம்ம கீழ்ப்படியணும். தேவன் இதில் பிரியப்படுவார், அந்த விஷயத்தில் நான் வராங்க, அது என் தேவனுக்கு அது பிரியம் இல்லை, நான் வரமாட்டேன். என்னுடைய சொந்த சகோதரர் வீட்டிலேயே இது உண்மை. அவங்க ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க, நான் போகவே இல்லை, பரவாயில்ல, அவங்க ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. அதில் என் தேவனுக்கு பிரியம் இல்லை, நான் வர்றது இல்லை. நீங்கள் என்னோட பகையாளை கூட ஆனாலும் அதை பற்றி எனக்கு அவ்வளோ கிடையாது. நான் தேவனை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு தேவன் தான் முக்கியம், அடுத்து தான் நீங்கள். ஏன்னா அதுதான் இயேசு சொன்னார், உன் தாய், உன் தகப்பன், உன் மனைவி, உன் பிள்ளைங்க இவங்களை பார்த்து நீ என் அன்பு கூறுன்னு சொன்னார் இல்லையா? அதை தான் நம்ம செய்யணும்.
நம்ம எல்லாம் சத்தியத்தை அறிஞ்சிருக்கோம். அந்த அன்பு தேவன் மேலே இல்லைனாக்கா, உலக பிரகார பாரம்பரியத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துக்கணும்னாக்கா நம்ம தேவனுக்கு பகையாளி ஆகிடும் இல்லைங்களா? அது நம்ம என்ன பண்ணோம், இன்றைக்கு சிந்திக்கணும். என்ன பண்ணுறது, இன்றைக்கி திடீர்னு இந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டான்னு சொல்லிட்டு நினைக்க வேணும். என் மனசில் தோணுது இது பேசணுன்னு. தேவன் எனக்கு ஏவன விஷயங்கள் இதுதான். இன்னைக்கு நம்ம அநேகர் அப்படித்தான் ஆகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நேற்று ஃபோனில் பார்த்தாக்கா வெறும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காருங்க இந்த மொபைலில் ஆன்லைனில்? அந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுங்க ஒரு ஆள் கூட கிடையாது. எங்க போனாங்க அவங்கெல்லாம்? இன்னும் உலகத்தினுடைய காரியத்துக்கு தான், உலக பாரம்பரியத்துக்கு தான் முக்கியத்துவமா இருக்கிறாங்க. வரலாமே, எங்க போனாங்க? இங்க எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க, 5 பேர். அது நான் என்ன சேர்த்துங்கிறது 5 பேர். எங்க போனாங்க அவங்களா? ஆனா வாழ்த்துக்கள் பிச்சு கட்டும். இது பைபிள் ஸ்டடி குரூப்பா இல்ல வேற உலகத்தா குரூப்னு தெரியல. யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அது பைபிளுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். பைபிளுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். சகோதரர்களுக்கு நீங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம், நேராக அவங்களுக்கு போன் பண்ணி வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். அதில் யாரும் தப்பு சொல்லலை இல்லைங்களா? எதுக்கு நம்ம பயன்படுத்தணும் அதுக்கு தான் நம்ம பயன்படுத்தணும். எதுக்கு முக்கியத்துவம் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் தேவன் பிரியப்படுவார். அதுதான் தேவன் நம்ம பிரியப்படுத்தக்கூடிய காரியங்கள். அதுதான் அங்கே என்ன பண்ணுறாங்க, இயேசுவின் காலத்து அப்போஸ் என்ன பண்ணுறாங்க, உங்கள் சீடர் என்ன பண்ணுறாங்க, கை கழுவாமல் சாப்பிட்றாங்களேன்னு சொல்லி பேர் சொல்லுவாங்க. அது நல்லா பெரிய ஒரு அதிகாரத்துக்குள்ளே நம்ம வாசிக்கும் போது அதெல்லாம் என்னப்பா, இன்னமும் நீங்கள் பாரம்பரியத்தையே இன்னும் நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கிறீங்களே, கை கழுவாமல் சாப்பிட்டா என்ன ஆகும் இல்லையா? இன்னைக்கு அப்படிதான் ஆயிட்டு. நல்ல கிறிஸ்தவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள் எல்லாம் இப்படிதான் இருக்கு. இன்னமும் உலகத்து காரியங்கள், தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை இன்னமும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என் பிறந்த நாளே எனக்கு ஒன்றும் சரியாவே தெரியாது. என் பசங்க பிறந்த நாள் கூட எனக்கு தெரியாது. எங்க அப்பா செத்த நாள் கூட கேட்பேன். அவங்க எங்களுக்கு தான் நினைப்படுத்துவாங்க. ஆமாவா, சரி, அவங்க கதை முடிஞ்சு போச்சு. அப்புறம் நான் இன்னும் அதை போய் நம்ம நினைச்சிட்டு இருப்பேன். உயிர் தேர்தல் அவங்க வர போறாங்க. இதையே நம்ம போட்டு எல்லாம் போட்டு இது பண்ணுங்க. ஒரு காலத்தில் நம்ம அப்படித்தான் இருந்தோம் இல்லை? அது பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் கூட என்ன பண்ணாங்க, ஒரு காலத்தில் பாரம்பரியத்தோட தான் இருந்தார். அதை நம்ம வாசிக்கலாம். அப்போ கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனம். நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராகியம் உள்ளவனாய் இருந்தேன். பவுல் என்ன பண்றாரு, அவர் பற்றி நல்லா கேள்விப்பட்டிருப்பான். அவரு இதனுடைய பாரம்பரியத்தின்படி என்ன பண்ணாங்க, பக்தி ரொம்ப அது மேல அந்த பாரம்பரியம் ரொம்ப வைராக்கியமா இருந்தார் அவங்க விஷயத்துல. ஆனா அவருக்கு ஒரு அழைப்பு வருது. தமஸ்கு போகும்போது என்ன பண்றாரு, அவருடைய அழைப்பு அங்கதான் வருது. அது நம்ம வாசல் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3-5. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதிலேயே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். பாருங்க, அங்க இயேசு கூப்பிடுறாரு. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். பாருங்க, அந்த தமஸ்கு போற வழியில இயேசு என்ன பண்ணுறாரு, அவர் அழைப்பாங்க தான் அழைக்கிறார் அவர். அப்போ பவுல் கேட்கிறாரு, ஆண்டவரே யாருன்னு கேட்கிறார். நீ என்ன துன்பப்படுத்துகிற இயேசு. அங்கதான் அவருக்கு அழைப்பு. அப்போ அதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரு, உலக பாரம்பரியத்தோட தான், யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி என்ன பண்ணாரு, பக்தி வைராக்கியத்தோட அவர் என்ன பண்ணாரு, வாழ்ந்து வந்தார். அப்போ இயேசு அழைக்கும் போது
அப்புறம் என்ன பண்ணார் அவருடைய இது ஏதோ கால் வரும் கட் பண்ணிடு. அப்போ இயேசு அழைக்கும் போது என்ன பண்ணாரு, அவர் ரெடி ஆகிறார், நான் என்ன செய்யணும். அப்போ நீ அங்கே போ, உனக்கு அங்கே ஆனால் நீ என்ன பண்ண, உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லிவிடுவார். சொல்லிவிட்டு அங்கே இயேசு எல்லாத்தையும் சொல்லிட்டார். அப்போ அவங்க போகிறாரு, அவர் என்ன செய்யணுன்றதை எல்லாத்தையும் அங்கே அவர் பண்ணுறார். அப்போ அவர் அழைச்ச பிறகு, அவருடைய ஊழியத்துக்கு வந்த பிறகு அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு? அப்போஸ் எங்கள் பவுலை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் அவருக்கு. அவர் திருப்பி அவருடைய பாரம்பரியத்துக்கு போனாரா? இல்லையே. எந்த விஷயத்தில் அவர் இன்வால்வ் ஆகலையே. இப்போ அவருடைய ஊழியம் எப்படி, அவருடைய அழைப்படம் எப்படி இருந்துச்சு இல்லைங்களா? அப்போ தேவனுக்குடைய வார்த்தைக்கு அவர் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய அழைப்பை என்ன பண்ணார், அவரை காத்து கொண்டார். எந்த ஒரு பிசகும் இல்லை அவருடைய வயது, எந்த ஒரு பாவமும் சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு வைராக்கியத்தோடு என்ன பண்ண தேவனுக்காக வாழ்ந்தார். ஆனால் அதே பவுல் உலக பாரம்பரியத்தில் அவ்வளோ வைராக்கியமாக இருந்தவர் அதை விட்டு வெளியே வரும்போது அதை விட எந்த அளவுக்கு வைராக்கியம் கொண்டார் அவர் தேவன் மேலே, வார்த்தை மேலே. இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ நமக்கு எங்கே போச்சு அந்த வைராக்கியம்? இப்போ நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நம்மளுடைய வழியில் என்ன இருக்குது, எங்கே இருக்குது? உலக பாரம்பரியத்தில் இருக்குதா? ஏன்னா மனுஷரை நம்ம பிரியப்படுத்த நடந்துட்டு இருக்கிறோமா? யாரை நம்ம பிரியப்படுத்துறோம்? யாரை இது செஞ்சுட்டு யோசிக்கணும். கிறிஸ்துவை அறிந்தவர் நாம், சத்தியத்தை அறிந்தவர்கள் நாம். இன்னமும் உலக பாரம்பரியத்துக்கு இன்னும் நம்ம போய்கொண்டு அதிலே நம்ம சந்தோஷப்படுத்தி கொண்டு நம்முடைய நேரங்களை வீணடித்து கொண்டு நாம் இருந்தோமானால் எங்கே நம்மளுடைய கிறிஸ்துவ, நம்மளுடைய லைஃப் எங்கே இருக்கு? நம்ம கூட முன்னாடி எப்படி இருந்தோம்? அப்படிதான் இருந்தோம். வாசிக்கலாம். 1 பேதுரு 4 அதிகாரம் 3வது வசனம். 1 பேதுரு 4:3. சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்ட போதும் அப்போது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். நாமும் அப்படிதான் இருந்தோம். இப்போ வாசிச்சோம் இல்லையா? முன்னாடி இப்படி தான் இருந்தோம். உலக பிரகாரமாக வாழ்ந்தோம். உலக பிரகாரமான செயல்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். ஏதோ தேவனுடைய கிருபையினால் என்ன பண்ணிக்கிறேன், நம்மளை தெரிஞ்சு கொண்டார். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை தெரிஞ்சார, என் சொந்தமான ஜனங்களை ஆகும்படிக்கு நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லல, அப்படியே நம்மளும் அவருடைய சொந்த ஜனமாக ஆகும்படிக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? அப்ப நாம எப்படி அவர் சொந்தமான ஜனங்களா இருக்கிறோமா, இல்ல எப்படி இருக்கிறோம் இல்லையா? எப்படி அவர் நம்முடைய சொந்த ஜனமா ஆக்கினாரு? அவருடைய குமாரனுடைய ரத்தத்தினால் நம்மளுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி என்ன பண்ணுகிறார், நம்ம சுத்தப்படுத்திருக்கிறார் இல்லைங்களா? கழுவி அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு நம்ம வர்றதுக்காக தான் நம்மளை தயார்படுத்துறாரு இல்லைங்களா? அப்ப நம்மள கூட என்ன பண்றாரு, அழைச்சிருக்கிறார். இந்த உலகத்துல இவ்வளோ கோடி மக்கள் மத்தியில, இவ்வளோ கோடி மக்கள் எல்லாருமே எல்லா விதமான டேலண்ட் பர்சன், ஞான அறிவு எவ்வளோ இருக்கிறவங்க தான். நான் உங்களையும் என்னையும் அவர் தெரிஞ்சு கொண்டிருக்கிறாருனாக்க நாமளும் எவ்வளோ ஒரு பாக்கியவான்கள். எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறாரு? சும்மா உலக பிரகாரமாக வாழறதுக்காக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவருடைய ஜனம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு தன்னுடைய குமாரனுடைய வலது பாரிசத்தில் உட்கார வைக்கிறதுக்காக தான் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கிறார். விஞ்ஞானிகளை தெரிஞ்சுக்கலாமே, பெரிய பெரிய ஆட்களை தெரிஞ்சுக்கலாமே, ஏன் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு? பேதிய ஒன்றும் இல்லாதவங்கள இப்படி தெரிஞ்ச தேவனுக்கு நாம் எப்படி உண்மையுள்ளவராக இருக்கணும், நாம் எப்படி அவரை பிரியப்படுத்தணும் இல்லையா? நம்மளுடைய அழைப்பு பாருங்க. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 26வது வசனம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 26வது வசனம். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை.
இவங்கெல்லாம் அவங்கள பார்க்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நம்மளுடைய அழைப்பை நம்ம பார்க்கணும். ஏன் என்ன மட்டும் தேவன் தெரிஞ்சு கொண்டாரு? இவ்வளோ பேர் மத்தியில் இவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்கக்கா நம்மை பார்க்கிற உலகத்தில் எவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறாங்க. நம்மை பார்க்கிலும் சத்தியத்தை அறியாதவங்க, தேவன் அறியாதவங்க, நம்மளை விட அவங்களுக்கு இன்னும் ரொம்ப டாப் லெவலில் நல்லவங்களா இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு, அப்படிப்பட்ட நல்லவங்களெல்லாம் விட்டுட்டு காம விகாரத்துக்கும் துர்விச்சைக்கும் விக்கிர ஆராதனைக்கும் இப்படிப்பட்ட செஞ்ச நம்மளை தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னமே நம்ம பேர் சொல்லி அழைத்திருக்கிறாருன்னா இந்த அழைப்பை நம்ம எப்படி அசட்டை பண்ண வேண்டும்? இது யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை நம்ம தக்க வச்சுக்கொள்ளணும். இதை அசட்டை பண்ணிடக்கூடாது. அவங்க அசட்டை பண்ணாங்க, நாம பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதே பைபிள் அதே வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார் தேவன். இதை நம்ம எல்லாம் கேட்டு இன்னமும் உலக பாரம்பரியத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம், அதிலே நம்ம போயிட்டு அதிலே இருந்தோம்னாக்கா நம்முடைய பிள்ளைகளை மறந்துடுவாங்க. நம்மளையும் மறந்துடுவார். பிள்ளைகளை மட்டும் இல்லை, நம்மளையும் என்ன பண்ணுறார்? மறந்துடுவார். சொல்றார், வார்த்தை கொடுக்கிறார். நாளுக்கு நாள் நம்ம என்ன பண்ணலாம்? முயற்சி செய்யணும். கஷ்டம்தான், கஷ்டம்தான். போகலைனாக்கா கஷ்டம்தான், விரோதம் தான் வரும், குடும்பத்தில் பிரச்சனைகள் தான் வரும். பரவாயில்லை, எங்கே தான் பிரச்சனை இல்லை, போனால் மட்டும் சந்தோஷமாக இருந்த முடியுதா? இல்லையா? இல்லையே. போனாலும் போகனாலும் பிரச்சனை வந்து இருந்தே இருக்குது. போகாத தேவனை நம்ம பிரியப்படுத்திடலாமா? தேவனை சந்தோஷப்படுத்த, தேவன் நம்ம கூட இருக்கும்போது யார் என்ன செய்ய முடியும்? யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லையா? இந்த மனப்பக்குவம் நமக்கு வரணும். பரவாயில்லை, என் தம்பி தானே, என்ன தானே, என்னை விட்டு போகிறதுனா போ. ஆனால் என் தேவன் என் கூட இருக்கிறாரு, எனக்கு என்ன பயம்? யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மனப்பக்குவத்தோடு அந்த தைரியத்தோடு நம்ம என்ன பண்ணோம்? கிறிஸ்துவை பின்பற்ற ஒரு வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், இல்லைங்களா? பாருங்க, அவர் நம்மளை எப்படி என்ன பண்ணியிருக்காருனாக்கா, குற்றமில்லாத மாசற்ற ரத்தத்தினால் என்ன பண்ணிருக்க, கழுவி சுத்தம், தன் மகனையே கொடுத்து என்ன பண்ண நம்மளை சுத்தமாக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-3. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாய்த்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனதும் விரும்பினர்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தோம். அப்படித்தான் நாம் என்ன பண்ணோம்? அவர் குற்றமற்ற ரத்தத்தினால் மகனுடைய ரத்தத்தை நம்ம என்ன பண்ணோம்? கழுவி சுத்தமாக்கி எல்லாம் வச்சிருக்கும் போது நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டது என்று கூட நம்ம நினைக்காம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு என்ன பண்றோம்? நம்ம உலகத்தின் பாரம்பரியத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? போய்கொண்டு இருக்கிறோம். வாசிக்கலாம், ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. தேவன் என்று தெரியும், இயேசுன்னு தெரியும், நம்முடைய அழைப்பு என்னான்னு தெரியும், நம்ம எங்கே போக போகிறோன்னு தெரியும், மரணம்னாலும் தெரியும், உயிர்த்ததுனாலும் தெரியும், 1000 வருஷம் எல்லாமே தெரியும். என்ன பிரயோஜனம் தெரிஞ்சு? ஒரு இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு நம்ம தேவனை ஸ்தோத்தரிக்க விட்டுட்டோமே, அவர் சொன்ன வார்த்தையை விட்டுட்டோமே. உலக பாரம்பரியத்தான முதலீடு கொடுத்துட்டு இருக்கிற இன்னைக்கு எங்க இருக்கிறோம்? நம்ம
என் தேவன் செய்ய வேணாம்னு சொல்லிட்டாருப்பா, நான் செய்ய மாட்டேன், அவ்வளோதான். அதில் என் தேவன் பிரியப்பட மாட்டார். இது வரணுங்க. ஏன்னா அப்படி இப்படின்னு சொல்லி பேசியிருந்தா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஓ, எனக்கு என்ன, தேவன் என்கிட்ட இருக்கிறாரு, அது வரணும். வருதா? நமக்கு வராது. ஏன்னா நாளைக்கு நாம் அதை தானே செய்வோம். அவங்க வரணுமா நம்ம வீட்டுக்கு? இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணுறான், போயிடுறப்பா, தேவன் தானே, போயிடும். தேவன் மன்னிச்சுடுவார். சொல்கிற வரைக்கும் சொல்லுவார், அப்புறம் விட்டுடுவார். ஃபஸ்ட்டு தோல் மேலே அடிப்பார். அடிக்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், முழிச்சிக்கணும், தூங்கிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் அதை வந்துட்டு அசட்டை பண்ணி அப்படியே தட்டி விட்டு நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, மாடு போகும்போது நம்ம மாடு மேலே என்ன பண்ணலாம், சும்மா அப்படி சிலுக்கிடும் ஒரு மாதிரி. இன்னைக்கு அப்படி தான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அப்படியே தட்டி கழிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இருதயத்தை கடினப்படுத்திக்கிறாங்க. அப்படியே பரவாயில்ல போயிட்டு இருக்காங்க. இப்படியே இருந்த வாழ்க்கை எப்படி தேவனுக்கு பகையால் ஆயிடுது. இது ஏன் நம்மக்கிட்ட பேசுகிறனாக்கா, நாம தான் அப்படி இருக்கோம். சத்தியத்தை இருக்க நாம தானே இந்த காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம், இல்லையா? அதுதான் நமக்கு பேசிட்டு இருக்கிறாரு. யோசிக்கும். இந்த பக்குவம் நமக்கு எப்போ வருதோ அப்போதான் நாங்கள் உண்மையான கிறிஸ்துவங்க. ஒருவன் கிறிஸ்துவுடையவன் வந்து அவன் கிறிஸ்துவை போல இருக்கணும். சும்மா வெறும் வாயால் சொல்லிக்கிட்டு நான் கிறிஸ்துவன் சொல்லிக்கிட்டு வடை சுட்டு இருக்கக்கூடாது வாயால். உண்மை கிறிஸ்தவனா வாழ்ந்து காமிக்கணும். வாழ்க்கையில் கிறிஸ்தவனா எதிர்ப்பு வரதான் செய்யும், பிரிவினைகள் கஷ்டம் எல்லாம் வரதான், தொந்தரவு வரதான் செய்யும். யார் அதை சொல்லிட்டார, யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னவர் இல்லையா? அந்த வாக்குத்தத்தத்தில் எங்கே போச்சு நமக்கு? தேவன் நம்மளை கைவிட மாட்டார், நிச்சயமா விடவே மாட்டார். அவருக்குள்ள இருந்தா சேஃப்டி, அவரை விட்டு போனோம்னாக்கா அயோகதி. இதை நம்ம நினச்சிக்கணுங்க. ஆனால் தேவன் காப்பாற்றுவார், கண்டிப்பாக காப்பாற்றுவார். ஏன்னா அவர் ரொம்ப அன்புள்ளவர் இல்லையா? அவர் அன்பாக இருக்கிறதால தான் நம்ம எவ்வளோ காரியம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். தேவன் மன்னிப்பாருன்னுட்டு. ஆனால் ஒரு நாள் இருதயத்தில் அடிச்சுட்டாரு, முடிஞ்சு போச்சு கதை, எழுந்திருக்கவே முடியாது. அதை நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா? அப்போ நம்மளுடைய இருதயத்தை என்ன பண்ணுங்க, கடினப்படுத்தி கூடாது. இஸ்ரேல் மக்கள் அப்படித்தான் என்ன பண்ணிட்டாங்க, இருதயத்தை கடினப்படுத்திட்டாங்க. அப்படி நாம் இருக்கக்கூடாது. நம்மளுடைய அழைப்பை உணர்ந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே என்னை ஏன் தேவன் எதற்காக அழைச்சார், அந்த அழைப்பு அந்த சிந்தையோடு தான் இருக்கணும். நான் அதுக்கு பாத்திரவனாக இருப்பேனா, அவருக்கு நான் நல்லா, அவர் என்னை பற்றி நல்லா சொல்லுவாரா, என் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறேனா, இதுதான் நம்ம என்ன பண்ணலாம், யோசிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ண, உலக பாரம்பரியத்துக்கு எல்லா விதத்திலும் நம்ம என்ன பண்ணுங்க, போகக்கூடாது. போங்க, அது தேவனுக்கு பிரியமாக இருக்குமா யோசிச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய லைஃப்பில் வாழ்க்கையில் கூட அவருக்கு என்ன பண்ணுங்க, அப்போ யாரும் பிறக்கலையா? அப்போ யாரும் இந்த சீமந்தம் அந்த மாதிரி விஷயங்கள் என்ன நடந்துருச்சுங்க இல்லைங்களா? இன்றைக்கி எப்படி தான் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு விஷயங்களும். அப்போ யாரும் மறிக்கலையா? இயேசு போன 3 விஷயம்தான். ஒன்று கல்யாணம், ஒன்று சாவு, இன்னொன்று வியாதிப்பட்ட வீடு. இது 3க்கு தான் போனார். இது முக்கியம், இது கிறிஸ்தவருக்கு ரொம்ப முக்கியம். விவாகம் என்பது ரொம்ப முக்கியமானது, வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. அது விவாகத்துக்கு போகணும். மரணம், பிரசங்கில அழகாக சொல்கிறாரு சாலமோன். என்ன சொல்கிறாரு, சந்தோஷ வீட்டுக்கு போகிறதோட துக்க வீட்டுக்கு போகிறோமா? அப்போ துக்க வீடு நம்ம போகணும். ஆனால் நம்ம துக்க வீட்டுக்கு போகிறதே கிடையாது. ஏன்? அங்கே போனால் அங்கே என்ன கிடைக்கும்? அங்கே போனாதாங்க நம்மளுடைய லைஃப் என்னன்னு தெரியும். நாளைக்கு நானும் ஒரு நாள் மறிக்க போகிறேன் தான். அப்போ நான் எப்படி வாழணும், என்னுடைய மரணம் எப்படி இருக்கணும்? தேவனுக்கு சுகந்த வாசனையான மரணமாக இருக்கணுமா, இல்லை எப்படி இருக்கணும் அந்த மரணம்? அதான் யோசிக்கணும். அது சுகந்த வாசனையாக இருக்குன்னா தேவனுக்கு எப்படி இருக்கணும்? அவருக்கு பிரியமாக தான் வாழணும், அவர் பிடிச்ச மாதிரி தான் வாழணும். அதுதான் சுகந்த வாசனை. தேவன் அந்த மரணத்தை அப்படி நம்ம மரண வீட்டுக்கு போகணும். நோய்வாய் விட்டு போகலாம்.
அவனுக்காக தேவனுக்கு ஜெபிக்கலாம், அவனுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கலாம், தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவனுக்கு தேற்றலாம். இப்படி தாங்க நம்ம பழகிக்கணும். மற்ற காரியத்துக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது. பரவாயில்ல, எதிர்ப்பு வந்தால் பரவாயில்ல, அதை பற்றி நீங்கள் கவலையே படக்கூடாது. நீங்கள் யாருடைய பிள்ளைங்க? தேவனுடைய பிள்ளைங்க. என் தேவன் என்ன சொல்கிறார் அதை தான் நான் செய்யுங்க. அந்த ஒரு பக்கத்தோடு நம்ம என்ன பண்ணோம், நம்ம தேர்ச்சிக்கிறோட மனசு. இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிக்கை. நானும் முன்னாடி போயணும் தான், ஆனால் யோசிக்கும் போது தான் தெரியுது நான் எங்கே போயிட்டு இருக்கிறேன்றதான் நமக்கு யோசிக்கிறேன். அதனால் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பேக் போயிட்டே இருக்கிறேன். இதில் யார் கோச்சிக்கிட்டாலும் யார் பேஜப்பட அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. கவலையை நான் படுறதே கிடையாது. தேவன் என்னோடு இருக்கிறார், அது மட்டும்தான் என்னுடைய மைண்டில் ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் ஒரு நாளைக்கு போகிறது தான், எல்லாரும் கைவிடுறது தான், தேவன் மட்டும்தான் விட மாட்டார். நான் தேவனுக்கு நான் பகையாளி ஆக நான் விரும்பலை. இந்த பக்குவத்தை நம்ம என்ன பண்ணலாம், கொண்டு வரணும். அதை தான் இங்கே பார்க்குறோம். கலாத்தியர் 4:9 கூட வாசிக்கலாம். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? எப்படி? தேவன் என்று தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் அந்த ஒரு வழிபாடுக்கு நம்ம என்ன பண்ணோம், எப்படி விரும்புகிறோம், எப்படி மனசு வருது, அதுக்கு போகிறது. நம்ம அந்த வழிபது அழகாக சொல்லுவார், மலாந்தாட்சின்னு காரி துப்பி மூஞ்சின்னு மேலே துப்பின்னு சொல்லுவார். அப்படி தான் ஆயிட்டுது நம்மளுக்கு. காரி துப்பிக்க வேண்டிய எல்லாமே ஆயிட்டு இப்போ நம்மளுக்கு. அது அப்படி விரும்புகிறோம். எப்படி விரும்புகிறோம்? இல்லை, அதனால் நம்ம என்ன பண்ண விரும்பக்கூடாது என்றுதான் இங்கே அது நம்மளுக்கு என்ன பண்ண எச்சரிக்கிறார். அப்படி அதை விரும்பி செய்கிறபடியால் முன்னிலைமையில பின்னிலைமை ரொம்ப மோசமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம அங்கே தான் விட்டுட்டு வந்தோம், திரும்பவும் போட்டு அந்த சேத்துல விழுந்தா என்னவா, அதை விட டபுள் ஆகிடுங்க. வாசிக்கலாம் 2 பேதுரு 2:20. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுதலாக இருக்கும். என்ன சொல்றது? அசுத்தங்களுக்கு வந்தோம், அதை தானே செய்தது முன்னாடி, அதை விட்டு தானே வந்திருக்கிறோம். அப்போ திரும்பி போட்டு அதிலே விழுந்தாக்கா, விட்டு வந்த அந்த அசுத்தத்தை விட இது இரட்டிப்பாயிடுங்க, எழுந்திருக்கவே முடியாது. முன்னிலைமை பார்க்கலாம் பின்னிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும், கேடு உள்ளதாக இருக்குங்க. இஸ்ரேல் மக்களுக்கு அப்படிதான் இருந்தது. இன்னமும் அவங்க எழுந்திருக்க முடியாம அவங்க அடிதட்டில் தான் இன்னும் மறுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அவ்வளோ வாங்கிக்கணும்னு தேவன்கிட்ட என்ன பண்ணுங்க, தேவனேன்னு கூட வரல. அந்த நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாதுங்க. வாழ்க்கை ரொம்ப சீர்கெட்டு போயிடும். பயமாக இருக்குது. இப்போ காலங்கள் நாட்கள் போக போக பயமாக இருக்குது. நம்ம எங்கே போய் விழுந்துறோம், எங்கே சென்றோமோன்ற பயம் வருது. நம்ம உண்மையாக கிறிஸ்துக்கு வாழ்கிறோமான்றது பயம் வருது. எங்கே போயிட்டு இருக்கிறன்றது தெரிய மாட்டேங்குது. அப்படின்னா அப்புறம் சாத்தான் நம்மளை என்ன பண்ண ரொம்ப குழப்பத்தில் கொண்டு வந்து விட்டார். அவர் ஒரு நேரத்தில் நம்ம தெளிந்தவர்களாக இருக்கணும் இல்லைங்களா? அப்போ அந்த முன்னிலைமை கேடுள்ளதாக இருக்காது இல்லையா? அதை போய் நம்ம சிக்கிக்கூடாது. விட்டு வந்த போயிட்டு நம்ம என்ன பண்ணுங்க, நாய் கக்கினதை திரும்பி போய் கக்கி சாப்பிடுது இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இப்படி செய்யும்போது நாம் தேவனுக்கு என்ன ஆயிடலாம், அந்நியராய். இந்த விஷயங்கள் நம்ம செய்யணும், அந்நியராயிரும், சம்மதம் இல்லாதவராயிரும். வாசிக்கலாங்க எபேசியர் 4:18. எபேசியர் 4:18.
அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு ம் தங்கள் இருதய கடினத்தினால் ம் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து ம் கடினம். அந்நியம் இல்லையா? இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம். இருதய கடினப்பட்டு போனா என்ன பண்ணுங்க? அசட்டை பண்ணிடக்கூடாது. தேவனுக்கு நம்ம அந்நியராயிடும் இல்லைங்களா? அதுதான் அங்கே சொல்லுவாங்க. அப்போ அநேகர் நம்ம சில காரியத்துக்கு கூப்பிடும்போது நம்ம என்ன பண்ணோம்? பார்க்கணும். அது யாராக கூட இருக்கட்டும், அதை பார்த்து அது தேவனுக்கு அது பிரியமானத காரியம் வந்தாக்க போங்க. உங்களுக்கு யாரும் வானான்னு சொல்லலை, போகக்கூடாதுன்னு சொல்லலை. அது தேவனுக்கு பிரியமாக இருக்குமா அந்த விஷயத்தில்? அதில் தேவன் சந்தோஷப்படுவாரா? அதை யோசித்து நம்ம போகிறது பார்க்கணும். கொலேசியர் 2:8. லௌகீக ஞானத்தினாலும் ம் மாயமான தந்திரத்தினாலும் ம் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். எச்சரிக்கை. அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் ம் உலக வழிபாடுகளையும் ம் பற்றினதே அல்லாமல் ம் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. ம் அந்த உலக வழிபாடுகள் எல்லாம் என்னன்னு பண்ணுங்க? கிறிஸ்துவை பற்றினது அல்ல, அது உலகத்தின் வழிபாடுகள். இதை சொல்லிட்டாரு இல்லையா? அந்த பாரம்பரியம் கிறிஸ்துவ பற்றினதல்ல, உலகத்தின் வழிபாடுகள் அது. அதுக்கு நாம் எப்படி பங்குள்ளர் ஆக முடியும்? அப்போ அந்த எண்ணத்தை நம்ம என்ன பண்ணோம்? சற்று நிதானிக்கணும், யோசிக்கணும். அது கிறிஸ்துவ பற்றின வழிபாடுகளா இல்லையா? அப்படி இருக்குமா சார்? அப்போ நமக்கு ப்ரேயர் இருக்குது, இது கிறிஸ்துவ பற்றின வழிபாடு. ஆனால் வேற காரியத்தில் அங்கே இருக்கா இல்லையா? ஆனால் வேற காரியத்தை வச்சுட்டு அங்கே கிறிஸ்துவ வழிபாடு கொண்டனா எப்படி பிரியப்படுவாரா? இல்லை இல்லையா? யோசிக்கணும். அப்படி இருக்கக்கூடாது. 2 எஜமானுக்கு ஊழியர் செய்யக்கூடாது. அந்த மாதிரி அப்படி இப்படின்னு அலக் பலக்கெல்லாம் இருக்கக்கூடாது. ஒன்று ஒன்று கரெக்டாக தேவனா தேவன் தான். இல்லைன்னா போ உலகத்தில் போய் சேர்ந்துக்க, கட்டாயப்படுத்தலையா? ஒருவன் பின்னே வரதுமா தன்னை வெறுத்தான் சிலுவை எடுக்க சொல்லிட்டாரு இல்லையா? ஒரு சிலுவை எடுக்க நீ வந்துட்டு பிறகு சிலுவை தானே சும்மா, நீ எதுக்கு அதை போய் உலகத்தில் போய்ட்டு வந்துருக்குற? யோசிக்கணும் இல்லைங்களா? ஆமாம், எனக்கு கர்மம். அப்படி தான் நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொரு காரியங்களும் நம்ம அப்படி இருக்கும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த பழைய மனசில் கொஞ்சம் இருந்தால் கூட அது என்ன பண்ண தூண்டிகிட்டே தான் இருப்பான். சும்மாவே விட மாட்டான். ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பான். சில மனுஷன் பண்ணிட்டு தான் இருப்பான். போன்னு சொல்லி அது என்ன பண்ண நம்ம போட்டா பண்ணணும். வாசிங்க எபேசியர் 4:17 17-22 வரைக்கும். எபேசியர் 4. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புரோஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு கெட்டு போகிற பழைய மனுஷன் நம்ம யாரால போதிக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவால போதிக்கப்பட்டிருக்கிறோங்க. இயேசுவால போதிக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் கேட்டு நம்ம ராஜாவுடைய வார்த்தை கேட்டுட்டு இன்னமும் இருந்தால் எப்படி பழைய உலக காரியத்துக்கு இல்லையா? அப்போ அந்த மோசம் போக்குற அந்த பழைய மனுஷனை நம்ம என்ன பண்ணோம்? நாளுக்கு நாள் அதெல்லாம் பண்ணணும். ஒரே டைமே எடுத்து போட முடியாது. ஒரு குடிகாரன் ஒரு குடியை உடனே விட்டுருவானா? இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா இல்லையா? அந்த மாதிரி தான் நமக்குள்ள இருக்க அந்த பழசு என்ன ஆகணும்? போகணும். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணலாம்? முயற்சி செய்யணும். முயற்சி செய்யாமல் அப்படியே தான் அவன் அப்படி தான் இருப்பான். அவன் தட்டிடுவான் இல்லையா? முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாமல் இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ தான் அந்த முயற்சி பண்ண அந்த பழைய மனுஷனை எடுத்து போட முடியும்.
அப்போ அது என்ன பண்ண பழைய மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன் நம்ம என்ன பண்ண தரித்து கொள்ளணும். அப்போ ஆவிக்குரியவர்களாக நம்ம இருந்தால் என்ன பண்ண ஆவிக்குரிய விஷயத்தை நம்ம சிந்திப்போம், ஆவிக்குரிய காரியங்களை தான் செய்வோம். உலக பிரகார காலத்தில் நம்ம செய்ய மாட்டோம் என்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுற அப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டு தேவன் எடுத்து என்ன பண்ணலாம் திரும்பணும் சொல்லிட்டு என்ன பண்ண பவுல் போயிட்டு ஊழியம் பண்ணிட்டு வரும்போது அங்கே இருக்கிற பூசாரி அங்கே இருக்கிற என்ன பண்ணுவாங்க பலி கொடுப்பாங்க. அவருக்கு பலி கொடுத்து ஆடு மாடு மாலெல்லாம் எடுத்துன்னு போவாங்க. யோ யாய நானும் உங்களை மாதிரி தானே மனுஷன் தேவனிடத்து திரும்பிட்டு அவர் அழகாக சொல்லுவார். அப்போ நீங்கள் நாம் அப்படி கொடுத்து என்ன பண்ணிக்கலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனுள்ள ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். சொல்ற ஜீவனுள்ள தேவனிடத்தில் நீங்க என்ன பண்ணுவோம் திரும்ப. நம்ம அப்படி இருந்தும் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் தேவனிடத்தை திரும்பி வரலாம். தப்பு பண்ணிட்டோம், தேவன் மன்னிப்பார், கண்டிப்பாக மன்னிப்பார். தேவன் அவ்வளோ ஒரு இரக்கம் உள்ளவர் இல்லையா? ஆனால் இன்னும் நம்ம என்ன பண்ணலாம் இப்படி காரியங்களை செய்யக்கூடாது. அதுதான் என்ன பண்ண நம்ம தேவனிடத்தை திரும்பலாம். அப்போ தேவனிடத்தில் சேர்ந்த பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு 3 விஷயங்கள் அதை பார்க்குறோம். சாரி, நம்ம என்ன செய்யணும் பாருங்க. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்றும் நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். அப்ப நம்ம தேவனுடைய வார்த்தை கேட்டு அங்க நமக்கு என்ன பண்ண அதை கேட்டு அறிந்து நம்ம அந்த புத்தியை வளர்த்துக்கிட்டு கொலோசியர் 1:10 சகலவித நற்கிரிகைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். சகல விதமான கனிகளை தந்து, கனிகளை எப்படி கொடுக்க முடியும்? தேவனோடு கூட இருந்தால் தான் அந்த கனிகளை கொடுக்க முடியும். அங்கே தான் நமக்கு நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுப்பாரு. அதன் பிரகாரம் நம்ம என்ன பண்ணோம் கனிகளை கொடுத்து என்ன பண்ணோம் இந்த உலகத்தை நம்ம ஜீவிக்கணும். அப்போ தேவனோட சேர்ந்த பிறகு இந்த விஷயங்களை நம்ம என்ன பண்ணோம் செய்யணும் நாளுக்கு நாள் இல்லைங்களா? இப்படி நம்ம செய்து வரும்போது ஒரு 3 விஷயத்தை நம்ம அங்கே பார்க்கலாம். அங்கே விசுவாச பட்டியலில் நம்ம கூட நம்ம வர முடியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அவருடைய வாழ்க்கை அப்படி இருந்தது. அவர் மரணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு சாட்சி பெற்றார். அப்படி நம்ம சாட்சி பெறனாக்கா நம்ம என்ன பண்ணோம் எனக்கு கூட நம்ம இருக்கணும். அடுத்தது யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். அதனால தான் அவர் இந்த விசுவாச பட்டியல் என்ன பண்ணார் அவருடைய பேர் அங்கே எழுதப்பட்டது. அப்போ நம்மளுடைய விசுவாசத்தை ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணோம் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறபடியால் அவர் என்ன தனியே விட மாட்டேன்றார். ஏன்? அவருக்கு பிரியமானதை அவர் செய்கிறார் இல்லையா? அப்போ இன்னைக்கு நாம தனியா போயிட்டா எப்படி? தேவன் நம்ம விட்டு போயிட்டாருன்னா எப்படி? நம்ம அவருக்கு பிரியமானது செஞ்சாதானே அவர் நம்மளோட கூட இருப்பாரு. அப்போ ஜெபிச்சாதானே நம்மளோட ஜெபத்தை கேட்பாரு. நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது அவர்கிட்ட கை தூக்கினா தானே நம்மளுக்கு பிரச்சனை கேட்பாரு.
அவர் பிரியப்படுற மாதிரி தான் நம்ம செய்யணும். அப்போதான் நம்மளோட கூட இருப்பார். இயேசுவோட கூட இருந்தார். இயேசு அவர் பிரியப்படுற மாதிரி நடந்து கொண்டார். அவர் தனியாக இருக்க விடலை இல்லையா? அப்போ அப்படி நம்ம என்ன பண்ணோம், அவருக்கு பிரியமான சிவா நம்ம என்ன பண்ணுங்க, ஒருபோது நம்ம என்ன பண்ணுங்க தனியாக இருக்க விட மாட்டார். ரோமர் 8:8. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். அப்போ நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்குன்னாக்கா நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கக்கூடாது, ஆவிக்கு உட்பட்டவர்களாக தான் இருக்கணும். நமக்குள்ள தேவ ஆவிதான் வாசம் பண்ணணும் இல்லையா? அப்போ இன்றைக்கு நம்ம என்ன பண்ணணும், முடிவெடுக்கணும். நான் மாம்சத்துக்கு உட்பட்டவனா. அப்போ அது ஏனோக்கு விசுவாசப்பட்டு என்ன பண்ண, அவர் மரணத்தை காணாத முன்னாடி நற்சாட்சி பெற்றாரு. இங்கே தேவனுக்கு பிரியமானதை செய்யறதுனால தேவன் அவர் கூடவே இருந்தார். அப்போ நாம் அப்படி இருந்தால் அப்படி என்ன பண்ணா அப்படித்தான். அப்போ அவங்க மாம்சத்துக்கு உட்பட நம்ம இருக்கக்கூடாது. அப்போ மாம்சிகமான காரியங்கள், மாம்சிக விதமான செயல்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், தள்ளி விட வேண்டும். தேவனுக்குரிய காரியங்களை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம் அங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குதுன்றதை அந்த ஒரு 3 விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம் மனசில் வச்சுக்கொள்ளணும் இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் இருந்தால் அப்போ நம்மளுடைய பந்தய பொருள் இதை நம்ம இழந்து விடாதபடிக்கு நம்ம என்ன பண்ணோம் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம அந்த பந்தய பொருளுக்காக தான் ஓடிட்டு இருக்கிறோம். அந்த பந்தய பொருளை நம்ம பெறாதபடிக்கு குறுக்கள் என்ன பண்ணோம், அந்த முள்ளுக்கள் வராதபடிக்கு நம்ம என்ன பண்ணோம் காத்துக்கொள்ளணும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 19-23 மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் எழுந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். ஆமாம், எந்த விதமான கசப்பு நமக்குள்ள என்ன பண்ண, அந்த முள்ளுகள் வராதபடிக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம பந்தய பொருள் யாரும் இழந்து விடாதபடிக்கு என்ன பண்ணாங்க காத்துக்கொள்ளணும் நம்ம. அப்போ யார் அந்த பந்தய பொருளுக்கு யார் அதுக்கு பங்குள்ளவனாக்கா, தேவனுக்கு சித்தமானதை செய்கிறவன் தான் அந்த பந்தய பொருளை பெற்று. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. எல்லாம் அப்படித்தான் இருக்குது இல்லையா? அவருடைய சித்தத்தை செய்யணும். நீ சும்மா போயிட்டு நானும் சபைக்கு போனேன், நானும் சண்டே வந்தேன், செவ்வாய்க்கிழமை வந்தேன், வியாழக்கிழமை வந்தேன், புதன்கிழமை போயிட்டு கிளாஸ் பண்ணேன், அதெல்லாம் கிடையாது. தேவனுக்கு பிரியம், அவரை பிரியப்படுத்தணும், அவ்வளோதான் இல்லையா? இப்படியே நம்ம போயிட்டு கர்த்தாவை கர்த்தாவை சொல்லிட்டு சும்மா வெறும் வெளி வேஷமாக பண்ணிக்கின்னு 4 பேர் பார்க்குற மாதிரி இருந்தாலும் அவங்க வேலைக்கு கிடையாது இல்லைங்களா? அப்போ நம்மளுடைய பந்தய பொருளுக்காக நம்ம என்ன பண்ணோம், பிரயாசப்படணும். அந்த பந்தய பொருளுக்காக வருகிற இடர்கள் என்னென்ன பிரச்சனைகள் வருது அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் மேற்கொள்ளணும். ஏன்னா நம்ம அதுக்காகத்தான் அழைக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்துடைய சாயலுக்கு நம்ம வரணும். அந்த சாயலில் வந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். தப்பா தேவனுக்கு பிரியமானது என்னதுன்னு நம்ம என்ன பண்ணலாம், ஆராய்ந்து அறிந்து என்ன பண்ணல அவருக்கு பிரியப்படுத்தலாம். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமா, ஆனால் இன்று கேட்டதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், அவருக்காக நம்ம வாழ முயற்சி பண்ணலாம். தேவன் நம்ம மன்னிப்பார், நிச்சயமாக மன்னிப்பார். எல்லாரும் தவறக்கூடியவர்கள் தான். ஆனால் அவருடைய நம்ம போகும்போது கண்டிப்பாக என்ன பண்ண இருக்கார். அப்போ என்னதான் சொல்கிறத, என் ஜனம் என்கிட்ட வந்தால் நலமாக இருக்கும் என்றார் இல்லையா? இன்றைக்கி நம்ம போகலாமா அவர்கிட்ட, பா நாங்கள் தப்பு செஞ்சுட்டுப்பா, ஏன்னா உலக பாரம்பரியத்துக்கு தான் நாங்கள் வாழ்ந்துட்டோம்ப்பா, இனி நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் திரும்பி உங்ககிட்ட வரோம், எங்களை நீங்கள் நடத்துங்க. அந்த ஒரு மனப்பக்குவத்தோடு நம்ம என்ன பண்ணலாம், அவர்கிட்ட கேட்கலாம். கண்டிப்பாக அவர் செய்வார் இல்லைங்களா? கேட்ட உங்கள் யாவருக்கும் தேவனுடைய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துக்கிறேன். முகநூல் இணைந்திருக்கும் ஒவ்வொருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறோம். கடைசியாக நம்ம ஒரு பாட்டு பாடலாம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள